ஆன்மீக குருவின் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 121 உயர்ந்துள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் மாவட்டத்தின் புல்ராய் கிராமத்தில் உள்ள திறந்தவெளி மைதானத்தில் போலே பாபா என்ற ஆன்மீக குருவின் சொற்பொழிவு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தனியார் சார்பில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். மாலையில் நிகழ்ச்சி முடிந்து மைதானத்தை விட்டு மக்கள் கிளம்பும் போது கடும் நெரிசலில் ஏற்பட்டது. போலே பாபாவிடம் ஆசி பெறவும் அவரது காலடி மண்ணை சேகரிக்கவும் மக்கள் முண்டியடித்த போது நெரிசல் ஏற்பட்டு ஒருவர் மீது மற்றொருவர் விழுந்து இந்த கூட்ட நெரிசலில் முதலில் 112 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது 121 பேர் உயிரிழந்துள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். விண்ணில் ஏவப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் ஒளிவட்ட பாதையை நிறைவு செய்தது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் முதலாக சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 விண்கலத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டா சதீஸ்வான் மைதானத்தில் இருந்து விண்ணில் ஏவியது. விண்ணில் ஏவப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் சூரியனை நோக்கி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டது. இந்த நிலையில் L1 புள்ளியை சுற்றி தனது முதல் ஒளிவட்ட பாதையை ஆதித்யா L1 விண்கலம் நேற்று நிறைவு செய்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறும்போது, ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் ஆதித்யா L1 விண்கலம் L1 புள்ளியை சுற்றி வந்து ஒரு புரட்சியை முடிக்க 178 நாட்கள் ஆகும் என்றனர். மேலும் தற்போது 2வது சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக பயணிப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றனர். நீட் தேர்வில் விலக்கு குறித்து மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் நடிகர் விஜய் பேசியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 19 மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கல்வி விருது வழங்கும் 2ஆம் கட்ட நிகழ்வு இன்று நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்று பேசிய நடிகர் விஜய், நீட் தேர்வால் தமிழக கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று, நீட் மாநில உரிமைக்கு எதிராக உள்ளது என்றும் பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், நீட் தேர்வு விலக்கு கோரி தமிழக சட்டப்பேரவை கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை மனப்பூர்வமாக வரவேற்பதாகவும் தெரிவித்தார். 3 குற்றவியல் சட்டங்களில் பெயர்களை மாற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழியில் வைக்கப்பட்ட பெயர்களை அரசியலமைப்புக்கு எதிரானது என தெரிவித்து ஆங்கிலத்தில் மாற்ற மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த நிலையில், புதிய குற்றவியல் சட்டங்கள் அரசியலமைப்பு விதிகளை மீறவில்லை என்றும் யாருடைய அடிப்படை உரிமைகளையும் மீறவில்லை என்றும் மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு தரப்பில் விரிவான பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நேற்று இரவு 1500 கன அடியாக இருந்த ஒகேனக்கல் அருவி தற்போது 3000 கன அடியாக உயர்ந்துள்ளது. கர்நாடக மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராய சாகர் மற்றும் கபினி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. கிருஷ்ணராய சாகர் மற்றும் கபினி அணைகளில் இருந்து காவிரி ஆற்றிற்கு தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்படுவதால் இன்று காலை தமிழக எல்லையான பிலிகுண்டாவுக்கு வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.